திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தில் 9ஆம் தந்திரத்திலே அற்புத கூத்து என்கிற பகுதியினை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஐவகை கூத்துகளிலே தனிப்பட்ட திருக்கூத்துக்களை எல்லாம் சுந்தர கூத்து என்றும், பொற்பதி கூத்து என்றும், பொன்தில்லை கூத்து என்றும், சிவானந்த கூத்து என்றெல்லாம் விவரித்து வந்த திருமூலதேவ நாயனார் இந்த பகுதியில் பொதுத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த கூத்தினுடைய வகைகளையும் அவற்றினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு தெரியப்படுத்தி இந்த பகுதியை அமைக்கின்றார். பல செய்திகள் இந்த பகுதியிலே நமக்கு அவரால் உணர்த்தப்பெறுகின்றது. பிரபஞ்சம் என்பது ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. அதிலே எப்பொழுதுமே இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இயக்கமில்லாத தருணம் என்பதே இல்லை. ஒவ்வொரு நொடி, நொடிக்குள் நொடி இந்த இயக்கம் என்பது நிகழ்கிறது. இது ஒரு பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது. அதாவது இயக்கம் என்பது நம்மை பொறுத்தவரை நமக்கு இயக்கங்களாக தெரிந்து கொண்டிருப்பது, நாம் அந்த இயக்கங்களை உணராத நிலை நமக்கு வருகிற பொழுது நாம் இயக்கங்களை உணர்வதில்லை. இயக்கங்களை உணராத நிலை என்ற ஒன்று உயிர்களுக்கு உண்டு. அப்படி உணராத நிலை உயிருக்கு உண்டே தவிர இயங்காத நிலை என்பது உலகப் பொருள்களுக்கு, பிரபஞ்சத்திற்கு கிடையாது. உயிர் உணரவில்லையே தவிர இயக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது ஒரு நொடிப்பொழுதும் கூட அந்த இயக்கம் நிற்பதில்லை. இதை பற்றி வியப்பாக பார்க்கிற பொழுது இவ்வளவு இயக்கங்களுக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் உலக நடையிலே இயக்கம் என்பது ஆற்றல் சம்பந்தப்பட்டது. ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் அல்லது அதனுடைய அடிப்படையாக விஞ்ஞான தொடர்பாக பார்க்கிற பொழுது அதனுடைய சக்தி, எனர்ஜி, இந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடியது தான் ஆற்றலாக வெளிப்படும். எனர்ஜி வில் கம் அவுட் ஆஸ் பவர். இந்த எனர்ஜி அண்ட் பவர் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இது இந்த எனர்ஜி பவராக வெளிப்பட்டு அது இயக்கமாக, மோஷன் அப்படி வரும் என்று சயின்ஸில் அதை விளக்குவார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்குவதற்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? இதனுடைய ஆற்றல் வருவதற்குரிய எனர்ஜி எங்கே இருக்கிறது? பல்வேறு விதமான எனர்ஜி சோர்ஸ், உதாரணமாக சோலார் எனர்ஜி, லூனார் எனர்ஜி,
இப்போ லூனார் எனர்ஜி தான் நமக்கு இந்த கடல் அலைகளாக வருகின்ற அந்த அலை இருக்கிறது, அந்த எனர்ஜி அதிலேருந்து இப்போ கரண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு பல கண்ட்ரிகள், பல தேசங்கள்லாம் முயன்று எடுத்து வருகிறது. கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கின்ற நாடுகள் உண்டு. அப்போ இந்த கடல் அலைக்கு அந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? இப்படி வந்து மோதி திரும்ப போய் திரும்ப வந்து எங்கிருந்து வருகிறது என்றால் அது லூனார் எனர்ஜி என்று சொல்லுகிறார்கள். சோலார் எனர்ஜி நமக்கு இங்கே தெரியும், விண்ட் எனர்ஜி நமக்கு தெரியும். இப்படி இந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடியவற்றை நாம் அவற்றின் பிறப்பிடமாகத்தான் அறிகிறோமே தவிர அதனுடைய சோர்ஸ் எது என்று பார்க்கிற பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஆற்றல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி செய்து காட் பார்ட்டிகள் என்ற ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். காட் பார்ட்டிகள் என்பது ஒரு ஆட்டத்துக்கு கூட மாசு வருது. எங்கிருந்து அந்த மாசு, பொருள் திணிவு எங்கிருந்து வருகிறது? இப்படி பல்வேறு விதமான ஒரு என்ன சொல்லுவது, வியப்பூட்டும் விந்தைகளுக்கெல்லாம் விடை காண முடியாமல் பல்வேறு கிரே ஏரியாஸ் சயின்ஸில் உண்டு. எப்பவுமே சயின்ஸில் அதுக்கெல்லாம் ஒரே விடை ஆன்மீக நிலையில் நாம் பேசுகிற பொழுது இது எல்லாமே அந்த இயக்கம் முழுக்க சிவ இயக்கம்தான், இந்த கூத்து தான். அதிலிருந்து வருகிற அந்த எனர்ஜி அதுதான் மொத்த பிரபஞ்சம், மொத்த உயிர்கள் எல்லாமே இயக்கம். ஒரே சோர்ஸ், ஒன்லி சோர்ஸ். அதை அப்படி சொல்ல விரும்பாதவர்கள், அப்படி சொல்ல நினைக்காதவர்கள் அது வேறு விதமான ஒரு இயற்கை என்று அதற்கு பெயரிட்டு, இதெல்லாம் இயற்கை சக்தி என்று பெயரிட்டு அதை அப்படிதான் வருது என்று குறிப்பிடுகிறார். சரி, இந்த இயற்கை சக்திக்கு தொடக்கம் உண்டா? இதுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு தொடக்கமான நிலை உண்டா என்று கேட்கிற பொழுது அவர்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இயங்காத காலம் என்று ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். எப்படி பார்த்தாலும் மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டுதான் இதனை அளக்க வேண்டி இருக்கிறது. அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது என்று நாம் பார்க்கணும். அந்த அறிவு, இப்போ நம்முடைய அறிவு நமக்கு ரொம்ப நம்பகத்தன்மை உடையதாக இருக்கு. அதனால நான் என் அறிவு சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், எடுத்துக்கிறேன். அது எது இல்லைன்னு சொல்லுதோ, எதை மறுக்குதோ அதை நான் இல்லைன்னு சொல்றேன். கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் எல்லாம் சொல்லுவதே எங்களுடைய அறிவு இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். பல்வேறு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இன்எக்ஸ்பிளிக்கபிளாக இருக்குது சில விஷயங்கள். அதனால் நாங்கள் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அறிவு சம்பந்தமான ஒரு நிலையில அந்த அறிவை கொண்டு அளக்கின்ற செய்திகள் எல்லாமே எல்லைக்குட்பட்டவனையாக இருக்கிறதுனால தான் சைவ சித்தாந்தத்தில் ஈசனை அறிவது பாசஞானமோ பசுஞானமோ அல்ல என்று குறிப்பிடுகிறார். பாசஞானம் என்பது இந்த கருவிகரணங்களை வைத்து நாம் அடைகின்ற ஞானம்தான். கருவிகரணங்களை வைத்து அடைகின்ற ஞானம் என்பது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு போன்ற கருவிகள் என்ன நமக்கு கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் தருதோ அந்த அவுட்புட்டை வச்சுக்கிட்டு இட் டிரைவ் சம் இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோதானே. என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு சிஸ்டம் எல்லாம் அப்படித்தானே. அது வேடிக்கையாக சொல்லுவார்கள், கார்பேஜ் இன்புட் கார்பேஜ் அவுட்புட்டு அப்படிம்பாங்க. அது என்ன கொடுக்குறோமோ இன்புட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். அப்போ நமக்கு இன்புட்டு எங்கே இருக்குது? கண்ணு, காது, மூக்கு, அதிலிருந்து தான் இன்புட்டு. அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அது இட் டிரைவ்ஸ் ரிசல்ட்ஸ். அப்போ அதன் பிரகாரம் அதுதான் உண்மை என்று நம்புகிறது. நம்ம சிறுபோதில் இருக்கிற பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெளிவாகாத பொழுது அதை நாம் நிரந்தரம் என்று கருதுகிறோம். அது என்றைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் நாம் இருக்க முடியாது என்றும் நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி
நாம் நினைச்சாலும் அது அப்படி இருக்க போகிறதில்ல. அது ஏன் நமக்கு அந்த மாதிரியான அந்த உணர்வு அப்படி நிற்கலை அப்படிங்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், நாம் we are being driven by our 5 senses. நம்ம அந்த 5 கருவிகள் நம்மளை எப்படி லீட் பண்ணுதோ அப்படித்தான் நம்ம கேட்குறோம். அதில் மாற்றத்துக்கு இடமில்லை. அதில் அது சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் சொல்லுகிறது போல், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதிருந்தால் சேர ஒட்டார், ஐவர் செய்வது என் யான் என்று கேட்கிறார். அது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஓனகாந்தன் தளியில் சொல்லுகிற பொழுது, ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்ட அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்வீர், ஓனகாந்தன் தளி ஒளியரே, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் உற்றார், கையில் ஒன்றும் காணவில்லை, கடலடி தொழுது உய்யின் அல்லால். கடலடிய தொழுதால் கடலடிய தொழுதிருந்தால் உய்து விடுவோம் என்கிற அளவுக்கு தெரிந்து கொண்டு விட்டோம். ஆனால் கடலடியை தொழவே விடாமல் ஒரு 5 பேர் நிற்கிறாங்களே, அவங்க ஏன் இதுக்கு நீ வேஸ்ட் பண்ணுற, இங்கே பாரு இது இருக்குது, அங்கே பாரு அது இருக்குது, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு என்றெல்லாம் இந்த 5 பேரும் சேர்ந்து என்ன இந்த உன்னுடைய கடலை தொழுவதற்கு என்னை விடமாட்டேன் என்கிறார்கள், வேற எதோ காட்டுகிறார்கள், அதை எதுக்கு எனக்கு கொடுத்த என்று கேட்கிறார். அப்போ இந்த 5 அது பாசையானம் டு ஸ்டார்ட் வித் இல்லையா? டு ஸ்டார்ட் வித் முன்னெல்லாம் கியர் இருக்குல்ல, டு ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு கியர். எதுக்கு ஃபஸ்ட்டு கியர்? எடுத்தோடனே ஃபைனல் கியர் கொடுக்க வேண்டியது தானே இல்லையா? 4th கியர்லேயே போடல, முன்ன இருக்கும்போது ஃபஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியர், அப்படியேமா போய் தான் நம்ம 4th கியர் போவோம் இல்லையா? அது எடுத்த உடனே அந்த இன்ஜினை கொண்டு போய் அந்த இன்ஜின் ஸ்பீடை ஃபுல் ஸ்பீடுக்கு டயருக்கு கொடுக்கறது இல்லை வண்டிக்கு. அப்படிதான், அதுதான் அந்த நிலை. இந்த ஒரு அடிப்படை உண்மையில் பார்க்கிற பொழுது அருளாளர்கள் எல்லாம் நீ கடைசி வரைக்கும் நீ பதிஞானம் இல்லாமல் பசுஞானத்திலேயோ பாசஞானத்தினாலேயோ you cannot derive results, you cannot achieve peace, you cannot rest in peace. முடியாது, not at all possible. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரியவங்களாம் they have found out so many things, they have invented so many things, they have discovered so many things. எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாம் பிரபஞ்ச சம்பந்தப்பட்டதாக இருக்காது தவிர இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போய் ஏதாவது ஒன்று நமக்கு அவங்க அன்ஃபோல்ட் பண்ணியிருக்காங்களா, நம்ம காட்டி இருக்கிறாங்களான்னா இல்லை. திரும்ப திரும்ப கனெக்டட் அபவுட் திஸ் வேர்ல்ட். எவ்வளோ வேகமாக பேசலாம், எவ்வளோ வேகமாக கம்யூனிகேஷனை செய்யலாம், எவ்வளோ தூரம் கடந்து போய் பேசினாலும் பேச வேண்டியது ஒய்ஃப்கிட்ட தானே பேச வேண்டியிருக்கு. எத்தனை தூரம் கடந்து போனால் என்ன, எத்தனை பேச்சு கடந்து போனால் என்ன, திரும்ப திரும்ப வேர்ல்ட்லி அதுக்குத்தானே அது உபயோகப்படுது. அதுக்கு அதிகம் தாண்டி போய் என்ன, இனி எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றம் திரும்ப திரும்ப பிரபஞ்ச பந்தத்தை படுத்துறதுக்கு தான் அது யூஸ் ஆகுது தவிர இதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது யோசிக்கிறோம். அதை இந்த பாட்டில் சொல்கிறாரு, இந்த திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார், ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள், ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள், ஆதி நடம் செய்கை ஆறும் அறிந்திலர், ஆதி நடம் ஆடல் ஆறும் அறிந்த பின் ஆதி நடமாடல் ஆம் அருள் சக்தியே என்று குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்துக்கு முதல்ல எது ஆதின்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு எது ஆதின்னா சூரியங்கிறான், சந்திரங்கிறான், செவ்வாய்ங்கிறான், பூமிங்கிறான், அயனஸ்பியருங்கிறான், ஸ்பேஸுங்கிறான், எதையோ சொல்றானே தவிர எது ஆதின்னு அதை சொல்ல மாட்டேங்கிறான். அந்த ஆதிங்கிறது எது எது எங்க போய் இத்தனை கிரணங்கள், எல்லா இடத்துலையும் வெயில், எல்லா இடத்துலையும் வெளிச்சம், ஆனா இதுக்கு ஆதி யாருன்னு கேட்டா அந்த சூரியன் இல்லையா? ஒரு இடத்துல அது
சோலார் பவர் கிரியேட் பண்ணுது, ஒரு இடத்துல மரம் பயிர்கள்லாம் வளர்வதற்கு உதவி செய்து, ஒரு பக்கம் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை வற்ற வைக்குது, ஒரு பக்கம் தாமரை மலர வைக்க என்னென்ன போல ஆக்டிவிட்டீஸ் கோன். ஆனால் இத்தனை கிரணங்களுக்கும் காரணம் எது அப்படின்னா சூரியன். அப்படி இந்த ஒரு பாயிண்ட்ல போய் முடிகிற மாதிரி மொத்த பிரபஞ்சத்திற்கும் மொத்த இயக்கத்திற்கும் எது ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலை சயின்ஸ். சயின்ஸ் சொல்லலை, நம்ம தான் சொல்கிறோம் ஆதி, அதுதான் சிவம். அதுலேருந்து தான் அப்போ தான் நமக்கு சொல்யூஷன் சால்வ் ஆகுது. இல்லைன்னா ப்ராப்ளமாகவே தான் இருக்குது. இந்த நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்டர்மிட்டன்ட் சொல்யூஷன்ஸ். அது பர்மனெண்ட்டோ அல்லது கம்ப்ளீட், இதில் இருக்க மேத்ஸில் சொல்லுவான் இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் சொல்யூஷன். இது வரைக்கும் இருக்கிற சொல்யூஷன் இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் சொல்யூஷன். ஒரு இன்புட் கண்டிஷன்ஸை சில இதை அசியூம் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்ட ரிசல்ட் இது. ஒருவேளை இன்புட்டு பேராமீட்டர்ஸ் ஏதாவது மாறிச்சுன்னா இந்த சொல்யூஷன் மே நாட் ஹோல்டு குட். அது மாதிரி ரிசல்ட்டு தான் சயின்ஸில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சோர்ஸ் ஆதி. அப்போ இந்த வெறுமனை இந்த ஆதி நடம் செய்தான், ஆதி நடம் செய்தான், நடனம் புரிகின்றான் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் இந்த சிவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், சிவன் தான் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு காரணம், சிவன் நடனமாடிக்கொண்டு இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவர்கள் மட்டும் என்ன புத்திசாலியா என்று கேட்டால் ஆதர்கள் அவங்களும் அறிவு கட்டவங்க தாங்க. ஏன்னா அவர் நடனமாடுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா பிரயோஜனப்படாது. அது அவன் இதுக்கு சோர்ஸ் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க, அதுக்கு ஒன்றும் அதிக வித்தியாசம் இல்லைட்டார். அந்த கான்செப்ட், அந்த அடிப்படை கொள்கை. அவர் ஆடுகிறாருன்னு சொன்னால் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அற்புத கூத்து வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், அவர் ஆடுகிறாருன்னு சொன்னால் கடைசியில் அவர் நடனம் ஆடுற ஒரு காட்சியை வச்சுக்கிட்டே அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன்னா இது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நமக்கு அந்த அந்த கூத்தினுடைய உணர்வு வேணுங்கிற, சிவம் திருக்கூத்து செய்கிறதுங்கிற பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். திருக்கூத்து அப்படிங்கிற பொழுது இந்த திருமேனி முழுவதும் இந்த உயிரானது சிலிர்க்க, இந்த உயிரை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சகோசங்களும் சிலிர்க்க, அந்த சிலிர்ப்பு வர வேண்டாமா அந்த உணர்வு என்று கேட்குறார். அவருக்கு வருது. அவர் கேட்குறாரு, ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள். ஆதர்கள்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் இந்த ஃபூல்ஸ். ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள், ஆதி நடம் செய்கை ஆரும் அறிந்திலர். அதனுடைய அந்த செய்கை என்று சொன்னால் அந்த செய்கையினுடைய உண்மை, த ட்ரூத், அந்த திருநடனத்தினுடைய திருக்கூத்தினுடைய உண்மை அது என்ன தெரியலையே. ஆதி நடம் செய்கை ஆரும் அறிந்திலரு, ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள். ஆதி நடம் செய்கைங்கிறது செய்கையின் உண்மைன்னு அர்த்தம். அந்த திருக்கூத்தின் உண்மை தெரியாமல் நடம் செய்தான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். ஆதி நடம் ஆடல் ஆரும் அறிந்த பின், ஆதி நடமாடலாம் அருட்சக்தியே. ஆரும் அறிந்தபின், அறிந்தபின்னா அறிந்தால், அப்படி அறிந்து கொண்டால், ஆதி நடமாடல் ஆரும் அறிந்தபின், ஆதி நடமாடல் ஆமருட்சக்தியே. என்னுடைய மிகப்பெரிய தலைவனாகவும் என்னுடைய தந்தையாகவும் என்னுடைய தாயாகவும் என்னுடைய உயிருக்கு உயிராகவும் எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானுடைய பெருமையை
சற்றேனும் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆதி நடமாடல் ஆறும் அறிந்த பின் பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள். திருக்கூத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இயக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அது திருக்கூத்து என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிறீர்கள், அது திருக்கூத்தின் பெருமை. உங்கள் பேச்சு பலரும் கேட்கிறார்கள், இது திருக்கூத்தினுடைய பெருமை என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆதி நடமாட அவரு ஏதோ ஒரு மன்றிலே ஆடிக்கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு பொதுவிலே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. அது ஒரு குறியீடு. பெரிய பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுல ஒரு பாக்ஸ்ல ஒரு மண்டவோடு போட்டு டேஞ்சர்னு போட்டு இப்படி ஒரு இசட் மாதிரி ஒரு சைன் போட்டிருப்பாங்க. அந்த சைன் வாட் வில் இண்டிகேட்? இட் இண்டிகேட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். அதை தான் இப்படி காட்டியிருப்பாங்க. ஒரு இசட் மாதிரி ஒரு வந்து டில்டட் இசட் மாதிரி இருக்கும். அது இப்படி. பட் அதுவா கரண்ட்டு? அது கரண்ட் இல்லை. இன்னும் சொல்ல போனா அங்கேயா கரண்ட் இருக்கு? கரண்ட் எங்க பார்த்தாலும் வயரு ஏறு எல்லாத்துலேயும் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் கரண்ட் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தன் அந்த சிம்பிள் போட்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் கரண்ட் இருக்கு, அதுதான் கரண்ட்டு அப்படின்னு ஒருவன் எண்ணினானே. ஆனால் அதுபோல நடராஜர் திருவுருவத்தை பார்த்து அங்கதான் சாமி இருக்கிறார், அதுதான் திருக்கூத்து, அவர் தான் நடராஜர் என்று எண்ணினான் என்று சொன்னால் என்ன வேறுபாடு இருக்கு இந்த அறிவு வேறுபாடுன்னு கேட்கிறேன். அப்ப இந்த திருக்கூத்து அவரை அங்கே பார்க்கிற பொழுது நமக்கு எங்கு பார்த்தாலும் திருக்கூத்து தெரியணும். தான் எங்கும் சிவம் சிதம்பரம் எங்கும் திருநட்டம்னர். அப்ப அது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள் ஆதி நடம் செய்கை ஆறும் அறிந்திலர். ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள் ஆதி நடம் செய்கை ஆறும் அறிந்திலர். ஆதி நடம் ஆடல் ஆறும் அறிந்த பின் ஆதி நடமாடல் ஆமருள் சக்தியே. ஆதி நடமாடலாம் அருட்சக்தியே. இவ்வளவும் புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையான ஒன்றே ஒன்று தான் தெரியணுங்கிறார். எப்படிங்க ஐயா நாங்க அதை உணர்றது? நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான், எப்படி உணர்றது? எல்லா இடங்களிலும் அவர் திருக்கூத்து நிகழ்கிறது என்று சொல்லுகிறீர்கள், அதனுடைய உண்மையை யாரும் அறிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் வருந்துகிறீர்கள், எங்களுக்கு அதை சொல்லுகிறீர்கள், உண்மைதான். அதை எப்படி அறிந்து கொள்வது? அதை எப்படி தெரிந்து கொள்வது? அல்லது அதை எப்படி உணர்ந்து கொள்வது என்று அவரை நாம் கேட்கிறோம். ஆதி நடமாடல் ஆறும் அறிந்த பின். ஆதி நடமாடலாம் அருட்சக்தியே இது சொல்லுகிற நீ அந்த திருக்கூத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருக்கூத்தை உணர வேண்டும், இந்த திருக்கூத்து எங்கும் நிகழ்வதை நீ உணர்வு பூர்வமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நீ அவருடைய கருணையை புரிந்து கொள்வதுதான். அவருடைய அளப்பில்லாத கருணை, அந்த கருணை என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீ அறிந்து கொண்டால்தான், அந்த கருணையை நீ புரிந்து கொண்டால்தான் இந்த கருணை தான் இந்த திருக்கூத்தாக வெளிப்பட்டிருக்கிறது என்பது புரியும் என்று குறிப்பிடுகிறார். எனவே நீ அவருடைய கூத்துக்கு எந்த காரணத்தையும் கற்பிக்காது, அவருடைய கூத்தினுடைய அடிப்படை நோக்கத்திற்கு எந்த காரணமும் நீ கற்பிக்காத. அது என்னது? ஒரே ஒரு காரணம், அவருடைய அருட்சக்தி. அருட்சக்தி என்பது கருணை என்று புரியும். அருள் சக்தி என்பது கருணை, பெருமானுடைய கருணை.
அருட்சக்தியே ஆம். எது? ஆதி நடமாடல். ஆதி நடமாடல் அருட்சக்தியே ஆம். அருட்சக்தி என்பது கருணை. ஈசனுடைய சக்திக்கு கருணை என்று பெயர். பொதுவாகவே சக்தினா பவர் என்று, ஆற்றல் என்று எடுத்துக்கொண்டாலும் எப்பொழுது திருமூலர் பெரும்பான்மையாக உபயோகப்படுத்துவது சக்தினா கருணை என்றுதான் பயன்படுத்துவார். அருட்சக்தி என்று சொன்னால் அளப்பில்லாத கருணை, அளத்திற்கு அரிய கருணை. அளக்கவே முடியாது இந்த கருணையை. ஏன் அந்த கருணையை அளக்க முடியாது என்று சொன்னால், அந்த கருணையின் வெளிப்பாடு எக்காலத்திலும் குறையாது. நமக்கு கருணை இருக்கும், ஆனால் ஏறி இறங்கும். ஒரு சமயம் அதிக கருணையோடு இருப்போம், ஒரு சமயம் கருணை குறையும், ஒரு சமயம் கருணை இல்லாமல் இருப்போம், சில சமயம் கருணை வந்துடும். இப்படியாக நமக்கு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த கருணை. ஆனால் ஆதி அதனுடைய கருணையோ அளத்திற்கு அரியது, எண்ணி பார்த்தற்கு அரியது. அப்படிப்பட்ட அந்த திருவருள் சக்தியினாலே ஆதி நடமாடல் அவருடைய திருக்கூத்து நிகழ்கிறது. எனவே திருக்கூத்து நிகழ்கிறது என்று சொன்னால் பலரும் பலவிதமாக சொல்வார்கள். அந்த திருக்கூத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அதில் அந்த திருக்கூத்தினுடைய காரணங்களை சொல்லுகிற பொழுதெல்லாம் நீ அவற்றை உணர்ந்து கொள்வதற்கும் அதில் நீ நுழைவதற்கும் புரிந்து கொள்வதற்குமாக சொல்லப்பட்ட காரணங்களே தவிர உண்மையான காரணம் அவர் கூத்தாடுவதற்கு கருணை தான். மொத்த பிரபஞ்ச இயக்கம் முழுமையுமே கருணையினாலே நிகழ்வது, கருணையினாலே நிகழ்வது. ஆதி நடமாடலாம் அருள் சக்தியே, ஆதி நடமாடல் அருட்சக்தியே ஆம். ஆதி நடமாடல் ஆறும் அறிந்த பின் ஆதி நடமாடல் அருட்சக்தியே ஆம். அப்ப இந்த கருணையினாலே இந்த திருக்கூத்தை செய்வதை, எதற்காக இந்த கருணை நம்பால் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? கருணையோடு ஒருவர் வருகிறார், நமக்கு உதவி செய்ய விழைகிறார் என்று சொல்லுகிற பொழுது இந்த மொத்த பிரபஞ்ச இயக்கமும் அதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற உணர்வு வந்த பிறகு அந்த திருக்கூத்து எதனால், எதற்காக, எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்றிலே ஆடுகிற பெருமானை காணுகிற பொழுது எல்லா இடங்களிலும் இயக்கத்தை செய்கின்ற பெருமான் இவர்தான் என்றுதான் நாம் எண்ண வேண்டுமே தவிர அங்கேயே ஆடுகிறவர் என்று நாம் எண்ணி குறுகி கொள்ளக்கூடாது. அது நமக்கு செய்திருக்கக்கூடிய குறியீடு, நம்முடைய எண்ணங்களை குவிப்பதற்கான இடம் அது. பல்வேறு இடங்களிலும், பல்வேறு நூல்களிலும், பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் ஏற்றுக்கொண்ட அறிவு, ஞானம் இல்லையா? ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்றதை கேட்கிறான், ஸ்பெஷல் லெக்சர் அவங்க சொல்றதை கேட்கிறான், சிம்போசியம் வைக்கிறாங்க அதுல சொல்றதை கேட்கிறான், லைப்ரரிக்கு போறான் அங்க இருக்கிற புக்ஸை ரெஃபர் பண்றான், பல ஆதர் சொன்ன விஷயத்தை கேட்கிறான், அங்கிருந்து தனக்கு இருக்கிற டெக்ஸ்ட் புக் அதை எடுக்கிறான், அதை படிக்கிறான், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து கேட்ட கொஸ்டினுக்கு பதில் எழுதுகிற பொழுது அத்தனையும் திரட்டி அங்க கொண்டு வந்து வைக்கிறான். அந்த எக்ஸாம் ஹால் தான் பொதுமன்று, அங்க ஆடுகிறவர் தான் சிவபெருமான். நீ உலகத்தில் பெற்ற அனுபவங்கள் முழுமையும் கொண்டு வந்து அங்கே பொதுவிலே குவித்தல் வேண்டும். ஓ, இத்தனை நாள் நான் பிறந்தது முதற்கொண்டு, என்னை வளர்த்த தாய் தந்தையருடைய கருணையை முதற்கொண்டு, நான் பெற்ற அனுபவங்களை முதற்கொண்டு எல்லா இயக்கமும் இந்த இயக்கம்தான், இதுதான் இதுதான் இவ்வாறாக பல்வேறு இயக்கங்களாக என்னுடைய வாழ்வில நான் பார்த்த மேடு, நான் பார்த்த பள்ளம், நான் பார்த்த இருள், நான் பார்த்த ஒளி, நான் பார்த்த இன்பம், நான் பார்த்த துன்பம், நான் பார்த்த உறவு, நான் பார்த்த பகை, நான் பார்த்த நட்பு, நான் பார்த்த பிரிவு, எல்லாம் இதுதான் அந்த உணர்வு. அப்படி ஒரு உணர்வு வரணும் அந்த திருக்கூத்துல என்று குறிப்பிடுகின்றார். இவ்வளவுக்கும் காரணம் ஒண்ணுதானா?
இத்தனையும் வந்து சேர்ந்தது ஒரு இயக்கத்தினாலா, இந்த ஒரு இயக்கத்தினாலா என்று நாம் தெரிந்து கொள். இதை விரிக்கிறார் அடுத்த பாட்டில். இதனுடைய விரிவாக அடுத்த பாட்டில் அவர் எவ்வாறு தன்னுடைய கருணையை காட்டுகிறார் என்று சொல்ல வருகிற பொழுது கருணையை இரு கூறாக பிரித்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த இரு கூறாக பிரித்து கொள்வதனாலே இரு கூத்தாக அதனை நிகழ்த்துகிறார் என்று குறிப்பிட்டு அடுத்த பாடலை பேசுகிறார். 9 9 உற்ற இருபதத்து, அதுல பாடபேதம் இருக்கு. அந்த அசிபதம் என்பது இருபதத்து என்று இருப்பதுதான் கொஞ்சம் சரியாக இருக்கும். பல பாடங்களை பார்க்கிற பொழுதும் அந்த பொருளை பார்க்கிற பொழுதும் அங்க முதல் வரியில இருக்க அசிபதம் என்று சொல்லக்கூடியதுல இந்த அசிக்கு பதிலாக இரு என்று இருந்தால்தான் அது கொஞ்சம் சரியா இருக்கும் போல இருக்கு. அது திருப்பனந்தாளில் இருன்னு தான் இருக்கு, திருவாடுதுறையிலையும் இருன்னு தான் இருக்கு. அது இருன்னே எடுத்துப்போம் அந்த பாடத்தை, அது பொருள் சரியாக வரும் கொஞ்சம். 9 உற்ற அசிபதத்து அன்புரு கோணம் அசிபதத்து ஆடிட. 9 உற்ற அசிபதத்து அன்புரு கோணம் அசிபதத்து ஆடிட. துன்புரு சக்தியுள் தோன்றி நின்றாடிட அன்புறும் எந்தை நின்று ஆடல் உற்றானே. திருமூலரை தவிர்த்து வேற யாரு சொல்ல முடியும்? இவ்வளவு விஷயங்களை அந்த பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, வெசல்னு சொல்லாமா அல்லது ஒரு கருணை பாதையில போட்டு பூட்டி வச்சிருக்காரு. பூட்டு சாவியும் கொடுத்தாரு கையில, திறந்து திறந்து பார்க்கணும், அவ்வளவுதான். அவ்வளவு செய்திகளையும் மொத்த சைவ சித்தாந்தோன்னு விரித்து பேசுகிற பலவற்றை ஒரு மந்திரத்துல கொண்டு வந்து அழகா அடக்கி அதை இதை விட இன்னும் சிறப்பா சொல்ல முடியாது அப்படின்னு திகைக்கிற அளவுக்கு வைப்பார் திருமூலர். வாட் எ ஜீனியஸ். அப்ப நம்ம வந்து அவர்களெல்லாம் பசுஞானத்தினாலேயோ பாசஞானத்தினாலேயோ பாடியவை அல்ல, அதெல்லாம் பதிஞானத்தினாலே அவையெல்லாம் இறைவனுடைய திருவருளினாலே அவையெல்லாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷம், பிரசாதம், வரம், என்ன வேணா யூ கேன் கால் இட் வாட் எவர் யூ லைக். அப்படி ஒரு சொல்லுகிறார். சைவ சித்தாந்தத்தை சாமி வந்து கொடுக்குற த்ரோ இருக்கு பாருங்க, அது மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. நவந்தர பேதம்னு நாம் படிச்சிருக்கிறோம். நவந்தர பேதம் அதாவது சிவம் கீழே இறங்கி வருகிற பொழுது பரவழியாக இருக்கக்கூடிய சிவம் அது அது டவுன் டு எர்த்தும்பாங்க. இதைத்தான் டவுன் டு எர்த்து. உண்மையிலேயே அது அங்க இருக்குது மேல. அது வேடிக்கையா சொல்லுவாங்க, வந்தி கிழவிக்காக மண் சுமந்தது சொல்லுகிற பொழுது, மதுரை மண் சுமந்தது சொல்லுகிற பொழுது, சாமி வந்து 30 நாதத்துக்கு அப்பால இருக்கிற தலைவன் இங்க வைகையில வந்து மண்ணை எடுத்து தலையில சுமந்தான். நிலம் வரைக்கும் வந்துட்டான், மண்ணையே எடுத்துட்டான். அந்த அளவுக்கு டவுன் டு எர்த் என்று சொல்லுவது போல மிக கீழே இறங்கி வருகிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு கம்பேட்டபிளா வரணும்ட்டு. பெருமான் மிக பெரியவராக இருக்கிற பொழுது உயிர் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில இல்லை. அறிந்து கொள்ளக்கூடிய நிலையிலன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் நம்ம காது கேட்கவே எத்தனை பேர் சொல்றான் கடவுள் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி இல்லைன்னு. இப்போ நம்ம நம்மளை மாதிரியே வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கான், நம்மளை மாதிரி தான் சாப்பிட்றான், நம்மளை மாதிரி தான் போகிறான் வரான். ஆனால் அவன் சொல்கிறான், அவன் அறிவுக்கு அவ்வளோதான் இல்லைங்கிறான் இல்லையா, அவன் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறான். கன்வின்ஸ் ஆகிருக்கான். கன்வின்ஸ் ஆனானோ எப்படி கன்வின்ஸ் ஆனானோ தெரில வச்சுங்க, ஆனால் கன்வின்ஸ் ஆகித்தானே சொல்கிறான், இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போ நமக்கு அவனை பார்த்தா வியப்பா இருக்கு, அவனுக்கு நம்மளை பார்த்தா வியப்பா இருக்கு. கூண்டில் இருக்க மிருகத்துக்கு வெளியே வந்து பார்க்குறவன் கூண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். மிருகத்துக்கு நம்ம கூண்டில் இருக்கிறோம், நமக்கு மிருகம் கூண்டில் இருக்கு. எது உண்மையிலேயே கூண்டில் இருக்கு,
எது கேஜில் இருக்குது, எது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே ஃப்ரீயாக இல்லை. அது சின்ன கேஜில் இருக்குது, நம்ம பெரிய கேஜில் இருக்கோம், அவ்வளோதானே. நம்ம ஆனால் என்ன கற்பனை பண்ணிக்கிறோம், நம்ம என்னவோ பெரிய திறந்த சுதந்திர வெளியில் இருக்கிற மாதிரி, அது என்னவோ ஒரு சின்ன கேஜுக்குள்ளே மாட்டிட்ட மாதிரியே நமக்கு அது ஒரு இருமாப்பு. அதை பார்க்கிற பொழுது அதை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்க்கும், பாவம் இவங்கெல்லாம் ரொம்ப வந்து நின்று போயிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளை பார்த்து பரிதாபப்படும். உண்மையிலேயே அதை பார்த்தாலும் நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும்னா, ஆஹா அது சின்ன கூண்டில் மாட்டியிருக்கு, நாமும் ஒரு கூண்டில் மாட்டியிருக்கோம்ப்பா, இது மாட்டின மாதிரியே நம்மளும் மாட்டியிருக்கோம், நம்ம படுற அவஸ்தை மாதிரி தானே அதுவும் படும் அப்படின்னு நினைச்சா அதுதான் உண்மையிலே அறிவுடைமை இல்லையா? அப்படி நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லை. சாமி சொல்றார், அவர் மேலேருந்து கீழே இறங்கி 9 நிலைகளில் இறங்கி கீழே வரார். 9 நிலையில கீழே இறங்கி வரார். அது நம்ம நவந்தருபு. அதை நான் இப்போ விவரிக்க போறது இல்லை. அது ரொம்ப நம்ம இப்போ 9ஆம் தந்திரம் வந்திருக்கிறோம், நான் போய் நவந்தருபத்தை விவரிச்சுட்டு இருக்க முடியுமா? இல்லை. இப்போ நீங்கள் டக்குன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு கிருகிருன்னு அந்த 9ம் ஞாபகத்துக்கு வந்துருக்கும். 9 நவந்தரு பேதம். அந்த 9 என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது சிவம், சக்தி, நாதம், விந்து. உடனே சார் முதல்ல நாதம் விந்து சார், அப்புறம் இல்லை சிவசக்தி. சரி, நாதம், விந்து, சிவம், சக்தி சார். இது கூட இல்லை சார் சில புத்தகத்தில். பரநாதம், பரவிந்து, அபரநாதம், இதில் இருக்கிற குழப்பம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொருவரையும் சொல்லும் போது நவந்தர் சொல்லுகிற பொழுது இந்த லயத்தை திரும்ப திரும்ப விவரிச்சுட்டு தான், இது லயம்னு பேர், லயத்தை விவரிச்சுட்டு தான் போகிறது. ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு. ஏன்னா ஐயா இந்த விஷயத்தில் கொஞ்சம் தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு அதில் அப்படி போட்டிருக்கேன் இப்படி போட்டிருக்கேன், அதனால தான் நான் 3யும் சொல்லிட்டேன். ஆகக்கூடிய அது லயம். அதில் வர சிவம் சக்திங்கிறது அப்புறநாதம், அப்புறம் விந்து தான். சரி, இவன் 4. லயம் வந்துட்டு போகம், சதாசிவம். அதிகாரம், அதிகாரம் மகேஸ்வரன், அப்புறம் வந்து உருத்திரன், திருமால், பிரமன், கடைசி வரைக்கும் வந்துருச்சு. 4 + 1 + 4 5. லயம், போகம், அதிகாரம். இந்த 4 1 5 4 9 இருக்கு பாருங்க. இது 9ம் லெவல்ஸே தவிர ஒரே இதுதான், ஆளுகை ஒருத்தர் தான், வேற வேற ஆளுகிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் அவருடைய பேதம் தான் இது. அவருடைய பேதங்கள் என்று சொன்னால் அவரே தான், அவருடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். அப்ப அங்க ஒரு ஆளை வச்சு அதிர்ஷ்டித்து நிற்பார். அந்த பிரமன் என்று சொல்லக்கூடியவருக்கு பிரமத்தன்மை வராது. அது ஜஸ்ட் நம்மள மாதிரி ஒரு ஆன்மா தான். அதுக்கு பவர்லாம் வந்துடாது. அதுக்கு இவரு இருந்து அதை வந்து அந்த ஆன்மத்தன்மைக்கு, ஆன்மாவுக்கு அந்த அதிர்ஷ்டித்து நின்று அந்த பவரை கொடுப்பார். அது இங்கெல்லாம் அணுத்தன்மையில் இருப்பார், மேலே போகிற பொழுது சம்புபட்சமா இருப்பார். அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறேன் நான், திரும்ப திரும்ப அதில் டைம் வேஸ்ட் பண்ண ஐ டோன்ட் வாண்ட். அப்ப கீழே இந்த 9 இருக்கிற இந்த நிலையில அவர் இருக்கிறார். இந்த 9 நிலையில இருக்கிறத நவகோணமும் வாங்க. இந்த நவகோணத்தை நவகோணத்தையே சக்கரமாக சொல்வார்கள். இதுதான் சக்கரம். இதை ஒரு சக்கரமாகவும் நவகோணமாகவும் சொல்லுவார்கள். இது நவந்தர்வேதம் என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் we are familiar. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் அடுத்தது சொல்றாரு, ஆன்மாவுக்கு நவந்தர்வேதம் உண்டுங்கிற. ஆன்மா இந்த 9 ஏன் சாமி 9ஆ எடுக்கிறார்னா, ஆன்மா 9 வேதத்தில் இருக்குங்கிற. என்ன ஆன்மா 9 வேதத்தில் இருக்குமா? இது வரைக்கும் கேள்விப்படல. இல்லை கேள்விப்பட்டது தான். அதை அழகா சொல்றாரு, அதை எடுத்து சொல்லுகிற விதம். இது கேவலம் சகலம் சுத்தத்தில் இருக்கும். இது கேவலம், இந்த 3ல கேவலத்தில் கேவலம், கேவலத்தில் சகலம், கேவலத்தில் சுத்தம், சகலத்தில் கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம், சுத்தத்தில் கேவலம், சுத்தத்தில் சகலம், சுத்தத்தில் சுத்தம். இந்த 9ம் இதை தவிர்த்து ஆன்மா இருக்கிற நிலை வேற கிடையவே கிடையாது. இந்த 9ல தான் இருக்கும். ஒன்று பாஸ்டா இருக்கும், இல்லாட்டி ஃபியூச்சரா இருக்கும். சுத்தம் ஃபியூச்சர்,
கேவலம் பாஸ்ட், சகலம் பிரசன்ட். சகலம் பிரசண்டா இருந்தால் சகலத்துல கேவலம், சகலத்துல சகலம், சகலத்துல சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றுலையும் கூட சகலத்துல கேவலம் பாஸ்ட், சகலத்துல சகலம் பிரசன்ட், சகலத்துல சுத்தம் ஃபியூச்சர். அது இந்த 9லையும் மாறி மாறி இருக்கும். எனவே இந்த நவந்தரம் வேதத்துக்கு தத்துன்னு பேரு, இந்த நவந்தர வேதத்துக்கு தொம்முன்னு பேரு அப்படின்னார். இது என்னைக்கு அசியாகிறதுன்னு கேட்டார். இந்த தத்து இந்த தோமம் ஆகணும், அதான் அசிபதத்து ஆடிட. இது தொம்மு தத்தாகணுமேனு 9 விதமா இதை மாத்தி மாத்தி இவர் 9 விதமா தன்னுடைய கூத்தை செய்கின்றார் இந்த அசிபதத்துக்காக. 9 9ஆம் உற்ற இருபதத்து. ராம்மோகன் டக்குன்னு மாத்திட்டார் பாருங்க, அசிபதத்து இருபதத்துன்னு மாத்திட்டார். ஏன்னா ரெக்கார்டு இல்லையா, யாராவது எடுத்து பார்க்கும்போது அவங்க பார்ப்பாங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றது. இது யூடியூப்ல இருக்கிறதுனால எப்போ வேணா எடுத்து பார்க்கலாம். 9 9ஆம் 2 9 உற்ற இருபதத்து. இருபதங்கிறது தத்து தொம், இருபதம். தத்தும் தொம்மும் அசியாகணும், அதான் தத்துவமசி. தொந்தத்தசி அப்படின்னு சொல்லுவாங்க, அத தத்துவமசி என்று சொல்வார்கள். அசினா ஆகிறாய் தானே. தத்து தொம் ஆசின்னா அது நீ ஆகிறாய், தொம்னா நீ, அது அது நீ ஆகிறாய், அது அது தத்து, நீ தொம் அசி. அப்படி அதை எடுத்து அந்த செய்தியை குறிப்பிடுகிற போது இந்த அசிபதத்துக்காகத்தான் இத்தனை ஆட்டம்னார். அசிபதங்கிறது என்ன? ஒன்றாக ஆவதற்கு. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே என்று கேட்கிறார் இல்லையா, அதுதான் அசிபதம். இந்த அசிபதம் தான் சிவமாக்கும் நிலை. சித்தமலம் அருவித்து, அது அறுத்துன்னு சொல்லல, அவரு அறுக்கிறதே இல்லை சாமி, அருவிக்கிறார். அறுத்துன்னா எல்லாத்துக்கும் அவர் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவார். வேண்டாம்னா அறுத்து விட்டுருவாரு, வேணும்னா திரும்ப சேர்த்து விடுவாருன்னு. நம்மளே தான் அறுத்துக்கணும். நம்ம அறுத்துக்கிறதுக்கான அத்தனை சூழ்நிலையும் வச்சிருவார், எல்லாம் பண்ணிடுவார், அருந்துரும். அதான் அருவித்து. இப்ப நம்ம ஒருத்தர் சாப்பாடு போடுறோம்னா அவங்கள சாப்பிடுற சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும், சாப்பிட்றதுக்கான அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் இல்லைங்களா. நமக்கு அன்னம் பாலிக்கிறோம், சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த அன்னம் பாலிக்கிற பொழுது அந்த சைக்காலஜி ஒன்று இருக்கு. அது நம்ம சைவத்தில் ரொம்ப பெருசாக பேசுவாங்க அந்த சைக்காலஜி. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாப்பாடுங்கிறது உட்கார வச்சு சாப்பாடு அப்படி வச்சுட்டா அந்த சாப்பாடு அவங்களுக்கு போயிடும், அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. சைவத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான இடம், நம்ம சாப்பாடு போடுறது பிச்சைக்காரனுக்கு இல்லை, அதை பற்றியே பேசலை. அது அறம், அது நம்ம இங்கே பேசலை. அரண் வேற, அருள் வேற. அறநிலையை பற்றியே இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அறம் வேறு, அருள் நிலை வேறு. நீங்க அதனாலதான் அருள் நிலைக்கு வந்தா பல அறம் கான்ட்ரடிக்ட் ஆகும். பல நாயன்மார் சூதாடிரு, ஒரு நாயன்மார் சூதாடுறாரு, ஒரு நாயன்மார் ஒருத்தருக்காக போய் ஆளை அடிக்கணும்னா அடிச்சுட்டு வர்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டா அறம் அல்ல, அருள். அருளை வச்சீங்கன்னா தான் இது எக்ஸ்பிளைன் ஆகும், இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் ஆயப்படும்னர் வள்ளுவ பெருமானார் சொல்லுகிற பொழுது நினைக்கப்படும். ஹிடன் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டதுக்கு ஹிடன் ஆன்சர், பதில் சொல்லல, நினைக்கப்படும். கெட்டவன் நல்லா இருக்கிறான், நல்லவன் ஏன் சாமி கஷ்டப்படுறான்னு கேட்கறதுக்கு சொல்ற, நினைக்கப்படும்.
ஏன் நினைக்கப்படும்? இது அறநூல், இங்க விடை கிடைக்காது, நீ அருள் நூலுக்கு போ, அங்க உனக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பதில். இதுக்கு தலைவாணி உர மாதிரி எழுதியிருக்காங்க நிறைய பேர். சரி விடுங்க, அதனால என்ன. அப்படி நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த உணவுங்கிறது அந்த உணவை பரிமாறுகிற பொழுது, உணவை கொடுக்கிற பொழுது, அந்த உணவை உண்ணுவதற்குரிய அந்த சூழ்நிலை, மனச்சூழ்நிலையை உண்ணுகிறவருக்கு ஏற்படுத்த வேண்டும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை இருத்தி அர்ச்சனை செய்து உண்டினாலு விதத்தினில். இது பெரிய புராணத்துல சைவ சேக்கிரார் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது, ஆரம் என்பு புனை நேர வந்தவர் யாவராயினும் ஆரம் என்பு புனைந்த அன்பர்தம் என்பதோர் தன்மையினால் அவரிடம் போய் பேசும்போது இன்மொழிகள் புகன்று, நல்ல மொழிகள், செவிப்புலத்து, அந்த மாதிரி ஏன் அப்படி ஒரு உண்ணுவதற்கான ஒரு சைக்காலஜி கிரியேட் பண்ணணுங்கிறார். அதனால தான் நாமெல்லாம் அமுது செய்வித்து அப்படிதான் சொல்லுவோம். பிறவினையில தான் அதை சொல்லுவோம். சாப்பாடு போட்டாருன்னு எங்கேயுமே வராது. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அது என்ன செய்வித்தல்? செய்வித்தல்ங்கிறதுக்கு என்னன்னா, அந்த உணவை அவர் உண்ணுகிற பொழுது அவர் உள்ள முழுக்க குளிர்ந்திருக்கணும். ஐயோ இப்படி சாப்பிட வேண்டியதா போச்சே, நமக்கு தலையெழுத்து இப்படி ஆகி போச்சே, நமக்கு அவரை வழி இல்லையே, என் பசிக்கு இதை தின்ன ஆக வேண்டி இருக்க, இல்லை அப்படி இல்லை. ஆகா என்ன அன்புடையவர் இவர், இவர் அன்போடு தருகிற இந்த உணர்வு என்னுடைய உள்ளத்தை அல்லவா குளிர்விக்கிறது என்று நினைந்து ஒரு உண்ணுவாரே. ஆனால் அதனாலதான் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயினார். மட்டிட்ட புன்னையங் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கடத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயின்னு கேட்டார் ஞானசம்பந்த பெருமான். அட்டிட்டல்னா அடுதல் பிளஸ் இடுதல். அடுதல் குக்கிங், இடுதல் கேட்டரிங். எப்படி இடணும், எப்படி கொடுக்கணும், எப்படி சொல்லணும், மென்மொழி செவிப்புலத்து. அது நமக்கு அந்த சைக்காலஜி அது சைவத்துல ரொம்ப முக்கியம். உண்ணுகிறவர் உள்ளம் குளிருமாறு. அதனால என்ன செய்வார்கள், இப்போ கூட பாருங்க, அன்னம்பாலிக்கிற பொழுது அமர்ந்திருக்கிறவர்களை எல்லாம் உருத்திரபல் கணத்தார்களாக அவர்களுக்கு வில்வார்ச்சனை பண்ணி தீபாராதனை காட்டி அவர்களை விழுந்து வணங்கி அவர்கள் உண்ணுகிற பொழுது அவர்கள் உண்பது உணவல்ல, எங்களுடைய வினைகளை. யார் அன்னம்பாலிக்கிறார்களோ அவருடைய வினைகளை அவர்கள் உண்ணுகிறார். அதனால வினைகள் முழுது போகும். அதுதான் அந்த அன்னம்பாலித்தல் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை உண்மை. எனக்கு புண்ணியம் சேரணும்னு நான் சாப்பாடு போடுறேன் ஒரு 10 பேருக்குன்னு வச்சுங்க, அதை போய் அன்னம்பாலித்தல்னு சொல்ல முடியாது. அது அமுது செய்வித்தல்ங்கிற அதுல சேராது. இது பசு புண்ணியத்துல போயிடும். புண்ணியம்தான் அதுல இல்ல, பசு புண்ணியமே தவிர அது பதி புண்ணியம் அல்ல. ஆக இந்த 9 இந்த 9 இந்த 9 இந்த 9க்காக திருக்கூத்து. இதுவும் கோணம் அதுவும் கோணம்னா இருக்கு. கோணம்னா சக்கரம். 9 கோணம் உற்ற இருபதத்து அன்புரு கோணம். அத இந்த நவந்தர் வேதமும் இந்த நவந்தர் வேதமும் இப்படி 9 ஏன் பிரிஞ்சுது, இப்படி 9 ஏன் பிரிஞ்சுதுன்னாரு. இதையே 9 பிரிஞ்சுது, இதையே 9 பிரிஞ்சுது. இதை 9 ஆன்மாவை 9 நிலைகள்ல கொண்டு போய் வச்சு இது 9ல ஏதாவது ஒண்ணுலதான் இருக்கும். இப்ப நம்ம எதுல இருக்கோம் இப்ப நமக்கே தெரியும். சகலத்தில் இருக்கோமா, சகலத்தில் கேவலத்துக்கு போனோமா, சகலத்தில் என்ன பண்ணோம், சகலத்திலேயே சகலத்தில் சாகரத்துல இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப இது மாதிரி 9 ஸ்டேட்லயே வச்சிருக்காரு. அவரு 9 ஸ்டேட்ல அவரு ஆடுறாரு. அவரு என்ன ஆடுறாரு, எப்படி ஆடுறாருன்னா இது எப்படி ஆடுது அந்த தகுந்த மாதிரி அவரு மாத்திக்கிறாரு. அடுத்த இது இப்படி
இது எதனால நிகழ்கிறதுன்னு கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, அன்புரு கோணம்னாரு. இது அன்பின் அடிப்படையில் நிகழ்வதுதான், வேற எதுவும் காரணம் கிடையாது. எதுக்காக சார் இந்த மாதிரியான மாற்றங்கள்? இந்த அவங்க சொன்னார் பாருங்க, அருள் சக்தியின் கருணை. அந்த கருணை தான் இங்க அன்புரு கோணம். இதெல்லாம் அந்த நவந்தரு வேதமும் இந்த நவந்தரு வேதமும் எல்லாம் அன்பின் அடிப்படையில் சுவாமி கொண்ட கருணையின் அடிப்படையில் அசிபதம் பெறுவதற்கு ஆடிட. அசிபதம் பெறுவதற்காக ஆடுவது எல்லோருக்கும் நிகழ்கிறதா அப்படின்னு கேட்டா, துன்புறு சக்தியில் தோன்றி நின்று ஆடிட. இன்னொரு கூத்தும் தான் பண்றார். இப்படி ஒரு அசிபதத்துக்காக ஆடுகிற கூத்தோட துன்புறு சக்தி திரோதானம், அதுல தோன்றி நின்று பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு பிறப்பு என்று தோன்றி நின்று அது நிகழ்வதற்காக நடத்துகின்ற கூத்து. ஆக துன்புறு சக்தியுள் என்று சொல்லுகிற பொழுது திரோதான சக்திக்குள்ளே நின்று தோன்றி நின்று ஆடிறன்னா இறப்பு பிறப்புக்குள்ள. எனவே ஒரு கூத்து ஞான கூத்து, இன்னொரு கூத்து ஊனக்கூத்துன்னு நம்ம பின்னால உண்மை விளக்கத்தில எல்லாம் அதை சொல்லுவார்கள். அது இதிலிருந்து எடுத்தது தான். எல்லாம் திருமூலர் தான் த ஃபாதர் ஆஃப் எவ்ரிதிங். அவர் தான் எல்லா விஷயத்துக்கும். அத்தனை நூல்களும் தோன்றினது இங்க. இந்த ரெண்டு ஆடிட வச்சுதான் அவரு, ஒன்று ஊனக்கூத்து, இன்னொன்று ஞானக்கூத்து. இந்த தோன்றி நின்று ஆடிடங்கிறது ஊனக்கூத்து, அசிபதத்தை ஆடிட ஞான. ஊனக்கூத்துன்னா சாமி ஊனமா ஆடிட்டு இருக்காருன்னு தப்பா சொல்லக்கூடாது. நம்ம ஊனம் போறதுக்காக ஆடுற கூத்து, நமக்கு ஞானம் வரத்துக்காக ஆடுகிற கூத்து. அப்படி இது ஒண்ணு பெத்தத்துக்கு, ஒண்ணு முத்திக்கு. பெத்தத்துல நாம் விடுபடுவதற்காக ஆடுகிறவர் தான் முத்தியில நிலைப்பதற்காகவும் ஆடுகிறார். நாம முத்தியிலே நிலைப்பதற்காகவும் அங்க ஆடிக்கொண்டு இருக்கிறார். முத்தியில நிலைப்பதை ஆடுவது தான் சித்தமனம் அறிவு சிவமாக்கி என்னை ஆண்ட என்று பெருமான் சொல்லுவார். துன்புறு சக்திகள் தோன்று நின்று ஆடிட என்று இருவகை கூத்துகள், ஊனக்கூத்து ஞானக்கூத்து என்று சொல்லக்கூடிய இருவகை கூத்துகள், அல்லது முத்தியும் பெத்தம் என்று சொல்லக்கூடிய இருவகை கூத்துகள். அன்புறும் எந்தை, அன்பே வடிவான என் தந்தை, எப்படி சொல்றாரு பாருங்க சாமி. இங்க சொல்லுகிறது அன்புறும் எந்தை, அன்பினாலே உருகின்ற தந்தை அப்படின்னு சொல்லலாம். அன்பே வடிவமாக, அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இந்த பேட்டர்னை தான் முக்கியமான இடங்கள்ல கையாளுவார். அதைத்தான் இங்க சொன்னார், ஆதி நடம் செய்தான் என்பர்கள் ஆதர்கள், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். இங்க ஆதர்கள். ஆதி நடம் செய்கை ஆறும் அறிந்திலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், ஆதி நடமாடல் ஆறும் அறிந்த பின் ஆதி நடமாடல் ஆமருட் சக்தியே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அங்க அந்த பாட்டை சொல்லிட்டு இங்க இந்த பாட்டை ஆதி நடம் செய்ய சொல்லி அந்த 9 கனெக்ட் பண்றாரு பாருங்க. அதுதான் திருமூலர். துன்புறு சக்தியில் தோன்றி நின்று ஆடிட அன்புறும் எந்தை நின்று ஆடல் உற்றானே. எந்தை எங்க அப்பா நின்று ஆடல் உற்றான். ஆகக்கூடி நீ ஆடலை பார்த்தா நீ தெரிஞ்சுக்கோ, அந்த ஆடல்ங்கிறது ஒரு குறியீடு. நீ பெற்ற அத்தனை அனுபவங்களும் இந்த திருக்கூத்து தான். இந்த திருக்கூத்தில் அல்லவா எத்தனை அனுபவங்கள், எத்தனை அனுபவம், எத்தனையோ விதமான அனுபவ உணர்வுகள்ல நாம் மூழ்கி தவிக்கிறோம். எத்தனையோ உணர்வுகள் வருகிறது, போகிறது, மாறுகிறது, இன்னும் என்னென்னோ உணர்வுகள் எல்லாம் எங்க நிகழ்கிறது, எதனால நிகழ்கிறது? அன்புறும், அவரு அன்பை தவிர வேற எதுவும் அவருக்கு கிடையாது. அன்புறும் எந்தை நின்று ஆடல் உற்றானே. அவன் திருக்கூத்து இதுதான் என்று சொல்லி இந்த 2 பாடலுக்கான விளக்கத்தை நாம் இன்றைய தினம் சிந்தித்தோம். தொடர்ந்து அற்புத கூத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ
நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரராக சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சந்தாதாரர் என்று சொன்னாலும் பல பிரபலங்கள் வாசிக்கின்ற இந்த பத்திரிகையை நீங்கள் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். எல்லோரும் சந்தாதாரர். ஞானத்திரளில் இந்த செய்திகள் தான் வருது. திருமந்திரம் பற்றி நான் எழுதுகிறேன், தனியாக ஒரு பகுதி வருது. அது இப்போ திருமந்திரத்தினுடைய விளக்க வர அது வருகிறது. நீங்கள் அவசியம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், வாங்கி தரணும். அதில் வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.